நீங்க அந்த பின்னாடி பேனரை பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனோட கலந்துரையாடல்லாம் என்ன, நீ ஒன்னு சொல்லு நான் ஒன்னு சொல்லுவேன். சீனிவாசனை அப்படி பேச வைக்கிறதுக்கு நீங்க தான் கூப்பிட்டு அந்த அரங்கத்துல அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்றீங்க. அப்பாடா நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தவன் சொல்லிட்டான்ப்பா அப்படின்ற வார்த்தை தான் எல்லார் மனசுல இருந்து வந்திருக்கும். நிர்மலா சீதாராமனை பார்த்து இப்படி கேட்குறீங்க, இதே முதலமைச்சரை பார்த்து கேட்பீங்களா? தமிழ்நாடு நிர்மலா சீதாராமன் தான் என்கிட்ட சொல்லுங்கன்னு அவங்க மேடை போட்டு உட்காந்து மைக்க கொடுக்குறாங்க. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ரொம்ப யதார்த்தமா கோயம்புத்தூருக்கே உரிய குசும்போட உண்மைகளை போட்டு உடைச்சார். ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பண்ணுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிருக்கு. கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன். ரிசீவ் பண்ணிக்கிட்டு நிர்மலா சீதாராமன் சரியாக தானே பண்ணாங்க. சீனிவாசனுடைய இந்த இரண்டாவது சந்திப்பு இருக்குல்ல, அது மூலம் நீங்க படம் பிடிக்கலாமா? சரி, ஆர்வப்பட்டு படம் பிடிச்சிட்டீங்க, அந்த வீடியோ வெளியில வரலாமா? அது மூலம் நீங்க யாரை அவமானப்படுத்துறீங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை அவமானப்படுத்துறீங்க.